மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் மருத்துவர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். මාව දර්ශනය කරන්න බෑනේ ඔබතුමාට. ඔබතුමා නම කියන්නකෝ. නම කියන්න. දැන් මිනිස්සු 85000ක් බලනවා. මම ડોક્ટર යෝගේෂ්. කොහෙද වැඩ කරන්නේ ඔබතුමා? ඔය කොහෙද වැඩ කරන්නේ? එම්මෝ කෙනෙක්ද? එම්මෝ කෙනෙක්ද? ඉතින් ඔය ඉතින් ඩිරෙක්ටර් වෙන්න බෑනේ ඔබතුමා. පුතා අපි දන්නවා මේ හොස්පිටල් එකේ කවුද ඩිරෙක්ටර් කෙනෙක් කියලා. දන්නවා කවුද කියලා. හරි ඔය බය නැතුව කියන්න ඉතින්. පාතුරෝනේ කරගෙන ரெண்டு வீடியோ எடுக்கறாங்க டைரக்டர் த பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கறாங்க என்ன நீங்க வாட்ச் விட்டு கொண்டிருக்கீங்க நீங்க. ஆஹா யோகேஸ்வரன் சொல்லுங்க. நான் அவருக்கு சார்பா இங்க வரேன். சாவகச்சேரி மருத்துவமனையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டு அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலைமையை அடுத்து தற்போது பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா. சாவகச்சேரி மருத்துவமனையில் நியமனம் கிடைத்த பின்னர் அங்கு முறைகேடுகள் ஊழல்கள் மலிந்துள்ளன என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த மருத்துவர் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் சேவையாற்றும் பல மருத்துவர்களின் பெயர்களை சமூக வலைதளங்களில் பாரதூரமான குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருந்தார். மருத்துவத்துறையின் கடந்த கால செயற்பாடுகளினால் விரக்தியுற்றிருக்கும் பொதுமக்கள் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு வழங்க அவர் நாளடைவில் சமூக வலைதள செலிபிரிட்டியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அரசியலில் நேரடியாக களமிறங்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார். இவை ஒருபுறம் இருக்க, சில நாட்களுக்கு முன்னர் மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் நடந்த சம்பவம் ஒன்றை கையில் எடுத்த மருத்துவர் அர்ஜுனா மன்னார் மாவட்ட மருத்துவத்துறையின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளால் மீண்டும் மருத்துவர் அர்ஜுனா சமூக வலைதளங்களில் பேசு பொருளானார். மன்னார் முருங்கனில் உள்ள தம்பனி என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான சிந்துஜா. இளம் தாயான இவர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார். அவரின் உயிரிழப்புக்கு மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் காட்டப்பட்ட அலட்சியமே காரணம் என்கின்றனர் அவரது உறவினர்கள். வெளியே பிள்ளையும் கூட வச்சுக்கிட்டு வெளியே இருந்தேன். அப்போ அவவும் மிஷின் தான் கொண்டு விட்டு பதிஞ்சது. டாக்டர் வந்துட்டார். உடனே வந்து பார்த்து பதிஞ்சு ஓபிடியில் 6ஆம் ஆட்டையே கொண்டு போனாங்க. சிந்துஜா மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி ஆண் சிசு ஒன்றுக்கு தாயானார். சிசேரியனூடாக சிசுவை பிரசவித்த சிந்துஜா தனது ஆசை மகனுடன் கடந்த 11ஆம் தேதி வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது தாயும் சேயும் நலமாகவே இருந்தனர். 7 நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலைக்கு சென்று தையலை அகற்றுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தினர். கடந்த 16ஆம் தேதி தன்னுடைய தாயுடன் முருங்கன் வைத்தியசாலைக்கு சென்ற சிந்துஜா தையலை அகற்றியிருக்கிறார். வைத்தியசாலையில் தங்கியிருந்த சிந்துஜாவை அவரது தாய் உடனிருந்து கவனித்து வந்திருக்கிறார். அதன் பின்னர் சனிக்கிழமை 20ஆம் தேதி சிந்துஜாவுக்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஊடாக மாற்றப்பட்டிருக்கிறார். வெளிநோயாளர் பிரிவு பதிவுகளின் பின்னர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் விடுதியில் அவர் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனை விடுதியில் சேர்க்கப்பட்ட சிந்துஜாவுக்கு சிகிச்சை வழங்குவதில் அலட்சியம் காட்டப்பட்டதென்று அவரது தாயும் உறவினர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். என்னத்த சொல்லி நாங்க ஆசையே தெரியல. கொண்டுட்டானுங்க, அவனுங்க தான் கொண்டுட்டானுங்க. இந்த பிள்ளை நல்லா போன பிள்ளை அவனுங்க கொண்டுட்டானுங்க. அவனுங்க ஒழுங்கா பார்த்துருந்தா என் பிள்ளை தப்பி இருக்குவே தப்பி இருக்கும். நான் என்னத்துக்கு அங்கே இருந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சுனா டாக்டர்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டேன். என்னத்துக்கு கொண்டு வந்தேன்? என் பிள்ளைக்கு மெத்த இல்லை, ஃபேன் இல்லை, போட்டு நித்திரி ஆக்கி இப்படியா கொண்டு போண்டா கொண்டேன். அந்த நேரம் பதற்க பிள்ளையும் தூக்கிட்டு பச்சை பிள்ளையும் தூக்கிட்டு நாங்க என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் வாரோம்? காப்பாத்திங்க ஒரு இதுல தானே நான் வரேன். அந்த பிள்ளை இவ்வளவு சொல்லிச்சு விடிய போவோம்மா விடிய போவேன். நான் வேணாம், இந்த வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு சம்பவம் பார்த்ததும் இல்லை. நான் பகலே பார்த்துருந்தா பகலே எப்படியாவது கொண்டு போயிருப்பேன் என் பிள்ளைய. நான் இல்லாத நான் பார்க்க கிடைக்கல. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நான் நடந்ததே இல்லையே, பார்த்ததும் இல்லையே.
குருதிப்பெருக்கு தொடர்ந்த போதும் அங்கிருந்த தாதிகள் அது தொடர்பில் அக்கறையற்று இருந்தனர் என்று சிந்துஜாவுடன் விடுதியில் தங்கியிருந்த அவரது தாய் கூறுகிறார். இரவு 2 மணியளவில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் 6ஆம் இலக்க விடுதியில் மகளைச் சேர்த்தனர். அங்கிருந்த தாதிகள் இரத்தம் தோய்ந்த உடைகளை கழுவி விட்டு வரும்படி கூறினார்கள். கழுவி விட்டு வந்த மகளை கட்டிலில் படுக்க வைத்து கையில் ஏதோ ஒரு கருவியை பொருத்திவிட்டு சென்று விட்டார்கள் என்று அன்று நடந்தவற்றை விவரிக்கின்றார் சிந்துஜாவின் தாயார். நேரம் சென்று கொண்டிருந்தது. மருத்துவர் வரவே இல்லை. மகளுக்கு இரத்தப்போக்கும் நிற்கவில்லை. பொறுமை இழந்து தாதியர்கள் இருந்த இடத்துக்கு சென்றேன். அவர்கள் கைபேசியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மகளின் நிலைமையை கூறிய போது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்தார்கள் என்று கண்ணீர் விடுகிறார் மகளை இழந்த அந்த தாய். காலை 7 மணிக்கு பணிமாறி புதிய தாதியர்கள் வந்தபோது அவர்களிடம் பிரச்சனையை சொல்லியிருக்கிறார் சிந்துஜாவின் தாய். அவர்கள் மீண்டும் சிந்துஜாவை குளியலறை சென்று உடைகளை கழுவி வரும்படி கூறியிருக்கிறார்கள். மகளை கைத்தாங்கலாக குளியலறைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் தாயார். காலை மகளை அழைத்து சென்ற போது அவர் நடக்கவே சிரமப்பட்டார். மருத்துவமனைக்கு வரும்போது அவர் அவ்வாறு இருக்கவில்லை. குளியலறை சென்று திரும்பி வந்தபோது தலை சுற்றி கீழே விழுந்து விட்டார். அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து தூக்கி அவரை கட்டிலில் படுக்க வைத்தார்கள் என்று தாதியர்களின் அலட்சிய போக்கை கடுமையாக சாடுகிறார் சிந்துஜாவின் தாய். காலை 7:30 மணியளவில் 3 மருத்துவர்கள் சிந்துஜாவை பரிசோதித்துள்ளனர். அவரை அங்கிருந்து சத்திர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அதன் பின்னர் அந்த பகுதி மிகுந்த பரபரப்பாக இருந்ததென்று அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர். சீரியஸ் நான் ஒரு சாமா பிள்ளைய பச்சை பிள்ளைய தூக்குனேன். பச்சை பிள்ளைய உடுப்பு கூடைய மட்டும்தான் தூக்குனேன். உற்று சாமான் கூட எடுக்கல. அப்போ நான் கொண்டு போனேன். அப்போ தூக்கி கொண்டு போக அவள் சொன்னா போய் பார்த்துட்டு இன்னுமா பட்டுக்கிட்டு அந்த ஓமன் சொன்னா. அதை சொன்னேன் 2 இது வச்சும் அதுக்கு மீறி படுது எனக்காண்டு. அப்போ போய் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு மேல் கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். சிந்துஜாவின் தாய் மகளின் கைக்குழந்தையுடன் காத்து கொண்டிருக்கிறார். பகல் 11 மணியளவில் தாயுடன் பேசிய மருத்துவர் கடும் இரத்தப்போக்கின் காரணமாக சிந்துஜா சுவாசிக்க சிரமப்படுகிறார் என்று கூறியிருக்கிறார். அதன் பின்னர் மெல்ல மெல்ல சிந்துஜா உயிரிழந்த விடயத்தை அவரது தாயிடம் கூறியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். தனது மகளை மருத்துவமனையில் சேர்ப்பித்த போது உடனடியாக மருத்துவர்கள் பரிசோதித்து சிகிச்சை வழங்கியிருந்தால் காப்பாற்றியிருக்கலாம் என்று உறுதியாக நம்புகிறார் சிந்துஜாவின் தாய். சிந்துஜாவின் இரத்தப்போக்கை தடுக்க இவரும் எதுவும் செய்யவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார் அந்த தாய். பொடியில தான் போய் முழிச்சு நாங்க காலையில 7:45 அம்மா அம்மான்னு கத்துன புள்ள எங்களுக்கு இழப்பண்ணா இழப்பு அண்ணன் மாருக்கு அத்தனை நாள் புள்ள தண்ணி வண்டி இல்ல சாப்பாடு என்ன ஆறுதல் சொல்லப்போ இந்த விடயத்தில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் சிந்துஜாவின் உறவினர்களும் அந்த பிரதேச மக்களும். இந்த விடயங்கள் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களை வியாபித்திருந்தன. இந்த விடயத்தை கையில் எடுத்த மருத்துவர் அர்ச்சுனா சிந்துஜாவுக்கு நடந்த சம்பவத்திற்கு மருத்துவர்களின் தவறே காரணம் என்று கூறியதுடன் அவர்கள் ஆவணங்களை மாற்றி ஆதாரங்களை அளித்து விடுவார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விடயத்தில் தான் நேரடியாக சென்று விசாரிப்பேன் என்றும் சமூக வலைத்தளத்தில் கூறியிருந்தார். 2 நாட்களுக்கு முன்னர் திடீரென்று இரவு வேளை மருத்துவர் அர்ச்சுனா மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்குள் நுழைய அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அனுமதியின்றி உள்நுழைந்து குழப்பம் ஏற்படுத்துகிறார் அர்ச்சுனா என்றும் அங்கு நடப்பவற்றை அனுமதியின்றி வீடியோவாக பதிவிடுகின்றார் என்றும் அங்கிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மருத்துவர் அர்ச்சுனாவின் செயற்பாடு தொடர்பில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் மறுநாள் பதிவு செய்தது. அந்த முறைப்பாட்டுக்கமைய மன்னார் போலீசார் மருத்துவர் அர்ச்சுனாவை வாக்குமூலம் பதிவு செய்ய அழைத்தனர். வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர் நீதிபதியின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அர்ச்சுனா மீது அரசு உத்தியோகத்தர்களை கடமை செய்யாது விடாது தடுத்தமை, அரசு அலுவலகத்துக்குள் அத்துமீறி புகுந்து கலகம் விளைவித்தமை, அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தியமை,
சமூக வலைதளங்களில் நேரலை செய்து வன்முறையை தூண்ட முற்பட்டமை போன்ற பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். சிந்துஜாவின் இறப்பு தொடர்பில் அவரது உறவினர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கலாம். ஆனால் சினிமாவில் வருவது போன்று கேமரா ஒன்றுடன் மருத்துவமனைக்குள் நுழைந்து வாக்குவாதம் செய்வதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. சாவகச்சேரி மருத்துவமனை பிரச்சனையிலும் சரி, மன்னார் மாவட்ட மருத்துவமனை பிரச்சனையிலும் சரி, மருத்துவர் அர்ஜுனா செயல்பட்ட விதம் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வித ஆதாரங்களுமின்றி பரபரப்பு கருத்துக்களை வெளியிட்டு மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி கொந்தளிக்கச் செய்து தனது ஆதரவு தளத்தை அதிகரிக்கவே அவர் முயல்கின்றார் என்ற சந்தேகம் இப்போது வெளிக்கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரத்தில் உள்ளிருந்தே ஆதாரங்களை திரட்டி முறைகேடுகளில் ஊழல்களில் ஈடுபட்டவர்களை திணைக்கள ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தண்டிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் மருத்துவர் அர்ஜுனா அதை செய்யவில்லை. தற்போது சாவகச்சேரி நீதிமன்றம் அவரது குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை கையளிக்குமாறு உத்தரவிட்டு 2 வாரங்களுக்கு மேலாகியும் அவர் எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருப்பதாக தெரியவில்லை. மன்னார் மருத்துவமனை விவகாரத்திலும் மருத்துவர் அர்ஜுனா ஆதாரங்கள் எதனையும் வெளியிடாது குற்றம் சாட்டி வருகிறார். சிஸ்டம் மாற்றம் என்பது சினிமாவில் வருவது போன்று 2.5 மணித்தியாலங்களில் நடக்கும் விடயமல்ல. எதையும் சரியான முறையில் அதற்குரிய வழிமுறைகளோடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் மருத்துவர் அர்ஜுனா தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர சாவகச்சேரி மருத்துவமனை விடயத்திலோ சிந்துஜா விவகாரத்திலோ மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்திலும் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம்.